Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கிராஷ் வீடியோ. முதல்ல கிராஷ்னா என்ன, அதே மாதிரி கரெக்ஷனா என்ன, ஒரு மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு கிராஷ்ன்றது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதையே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இன்டெப்த்தாக நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு கிராஷ்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டில் இது வரைக்கும் கிராஷ் ஆனது எங்கெல்லாம் ஆயிருக்கு, எங்கெல்லாம் கரெக்ஷன் ஆகிருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. இப்போ என்னென்னா, எங்களோட சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நான் கிளாஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு ஒரே ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கிரிப்ட்க்கும் ஒரு கேரக்டர் இருக்கும்னு சொல்லுவேன். இப்போ நிஃப்டி இதை நம்ம முக்கியமாக எடுக்க போகிறோம். ஏன்னா நிஃப்டி இதை எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஸ்டாக்ஸோட கேரக்டர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் நிஃப்டியோட கேரக்டர் என்ன, அது நிஃப்டி உண்மையிலே கிராஷா. இப்போது நியூஸில் என்ன சொல்கிறாங்க, இமீடியட்டாக ஒரு 200 பாயிண்ட் விழுந்துச்சுன்னா கிராஷ் ஆகிடுச்சு, நிஃப்டி கிராஷ் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே டெர்மினாலஜியில் கிராஷ், அப்போது கிராஷுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. கிராஷ்னா என்னன்றது புரியணும்ல. அப்போ எது கிராஷ்? அப்போ ஒரு பாயிண்ட் கீழே வருது, ஒரு ரெட் கேண்டில் தான் கிராஷா, இல்லை ஒரு சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இது வந்தால் தான் இது கிராஷா அப்படின்றத டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கிளாஸ் மாதிரி தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி எடுத்து பார்த்தா தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு எப்படி வரப்போகுதுன்றது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ஒரு மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு சேயிங் இருக்குது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒரு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஹிஸ்டாரிக்கலாக கிராஷ் வரும்போதெல்லாம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு மார்க்கெட், எப்படி ரிகவர் ஆகுது, எவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு டேட்டா வைஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1991 தான் இருக்குது. ஸோ 1992 முக்கியமான ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது இந்தியன் மார்க்கெட்டில். அது என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரீசெண்ட் டைம்லேயே பாப்புலரானது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் 1992. இப்போ இந்த 1992 ஸ்கேம் நடந்த பிறகு இது வெளியே வந்தோடனே, அது ஸ்கேமுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு பெரிய ஹைப்பில் பயங்கரமாக ஏறுச்சு. ஸ்கேம் அந்த வெளிப்படுத்தின உடனே மார்க்கெட் ஃபெல் அரவுண்ட் 53%. ஸோ எவ்வளோ மார்க்கெட்டோட வேல்யூவோ அதில் 53% வித்தின் ஃபியூ மந்த்ஸில் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, ஃபால் ஆகிடுச்சு. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லுவோம்னா கிராஷ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நிஃப்டியோட டோட்டல் கம்பெனிஸே 50% என்ன ஆகிடுச்சு, கீழே வந்துடுச்சு. ஸோ இதை வி கால் இட் ஆஸ் அ கிராஷ். இப்போது இன்னொரு சைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராஷ் விழுந்துடுச்சு. இந்த கிராஷில் இருந்து அடுத்த கிராஷ், ஃபஸ்ட்டு இந்த கிராஷ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதோட டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வேகாக பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஷுக்கான பர்சன்டேஜஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கிராஷோட பாட்டமில் இருந்து அடுத்த கிராஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போது நெக்ஸ்ட் மேஜர் கிராஷ் வருது, எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அரவுண்ட் 1999 2000s தி .com பபுள். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, .com பபுள் கிராஷ் ஆகுது. ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, மார்க்கெட் 53% கீழே வந்துச்சு. ஆனால் 53% கீழே வந்த மார்க்கெட்டு திருப்பி இந்த .com பபுள் கிராஷ் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுச்சுன்னா, கிட்டத்தட்ட 194% ஏறி இருக்குது. இப்போது நல்லா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், கிராஷில் லாஸ் பண்ணவங்க பெருசாக, இல்லை கிராஷ் வந்துட்ட பிறகு கீழே வாங்கினவங்க ப்ராஃபிட் பண்ணது அதிகமானு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பாட்டமில் பை பண்ணாங்களோ அவங்க தான் தே ஆர் வினர்ஸ். இதில் லூஸ் 50% தான் பண்ண முடியும். ஆனால் இதில் கெயின் கிட்டத்தட்ட 200% என்ன இருக்குது, மேலே ஏறி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னா, கிராஷ்ன்றது ஒன் சைடில் ஐயோ கிராஷ்னு நமக்கு எல்லாமே லாஸ் ஆகிடும் மட்டும் பார்க்கக்கூடாது. கிராஷுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்டையும் பார்த்து டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட் என்னன்றது புரிஞ்சுக்கணும்னா இதையும் நம்மளால் பிடிச்சிக்க முடியும். லாஸையும் தாண்டி ப்ராஃபிட்டபுளாக இருக்கவும் முடியும். பட் கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். சரி, அதுக்குள்ளே நம்ம ஒன் பை ஒன்னாக வரலாம். ரைட். இப்போது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்லேருந்து .com பபுள் வந்தாச்சு. 2000 கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் கிரைசிஸ், மைனர் ஃபால் வருது. அந்த ஃபால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மறுபடியும் அரவுண்ட் 53%. மறுபடியும் மார்க்கெட் 53% என்ன ஆகுது, கீழே விழுது. கீழே விழுந்துட்ட பிறகு மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி ஒரு பீக் போகுது. இது என்ன நெக்ஸ்ட் பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ்
2004 பட்ஜெட் கிராஷ். 2004 வந்து பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த 53% எவ்வளோ ஏறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் 50% ஏறணுங்கிறது 130% வந்து மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் 2004 தான் மறுபடியும் அந்த பட்ஜெட் டைமில் வந்து கிராஷ் ஆகுது. இந்த பட்ஜெட் கேண்டல் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இட் வாஸ் அ ஹியூஜ் கிராஷ். அந்த ஒரே மாதத்துலேயே பெரிய கிராஷ் வந்து திருப்பி ரிகவர் ஆகிடுச்சு. பட் ஆனாலும் கிராஷ் தான் 36% வந்து மார்க்கெட்டை கீழே விழுந்துச்சு, ரைட்? ஸோ இந்த 2004 கிராஷுக்கு அப்புறம் தான் இந்த கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டாஸ் அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டாஸும் இதில் வரும். ஸோ அதையும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கிராஷோட ஒரு ஓவரால் பிக்சர் என்னன்றது பார்த்துருவோம். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடச்சிரும். கிராஷ்னா இப்படி தான் இருக்கும், அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது புரிதல் கிடச்சிரும், ரைட்? ஸோ நான் இன்னும் கரெக்ஷனுக்குலாம் வரல, கிராஷ் மட்டும் பார்த்துட்டே வரும். ஸோ 2004 கிராஷில் வந்து கிட்டத்தட்ட 36% மார்க்கெட் இறங்கிட்டு அடுத்த கிராஷ் எங்கே வருதுன்னா 2006 நிஃப்டி ஃபால். அது வந்து ஒரு 30% நிஃப்டி வந்து கிராஷ் ஆகுது. அந்த கிராஷுக்கு முன்னாடி மார்க்கெட் எவ்வளோ பர்சன்ட் ஏறுச்சுன்னா 368%. கிட்டத்தட்ட போட்டவங்க எல்லாருக்குமே 3 times ஆஃப் தேர் மணி மார்க்கெட் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, ரைட்? இது ஒன்று. அடுத்தது கிராஷ்லேருந்து நிஃப்டி ஃபால் 2006 போச்சா, 2006 நெக்ஸ்ட் எப்போ ஒரு மேஜர் கிரைசிஸ் வருதுன்னா 2008-09. இது 2008-09 போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எவ்வளோ பர்சன்ட்? 182%. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? மார்க்கெட் ஏற்றத்தை காமிச்சிடுச்சு. அங்கேருந்து இதுதான் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். லீமன் பிரதர்ஸ் வந்து யூஎஸில் வந்து டிஃபால்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டோரி வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் நம்மளோட சேனலில் போயிட்டு லீமன் பிரதர் கிராஷ் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ இருக்கும், ரைட்? அந்த கிராஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கிராஷ். இது இந்தியாவில் மட்டும்தான் நடந்ததானே கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்லேருந்து எப்போ குளோபலைசேஷன் வேர்ல்டு வைடு வந்துச்சோ எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த அஃபெக்ட் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 65% மார்க்கெட் கீழே வந்துச்சு. சரி, 2008 இந்த கிராஷ் வந்துச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் ஸ்டார்டட் டு மூவ் அப். அது மேலே போயிட்டு அடுத்த மேஜர் கிராஷ்ன்றது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஷாக கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் கோவிட் கிராஷ் 2020. 2008-09 அப்புறம் ஒரு மேஜர் கிராஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஷ் எதுனா அதுதான் நம்மளோட கோவிட் கிராஷ் 2020. இந்த 2020 கிராஷ் வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பர்சன்ட்னா 40% மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த கோவிட் கிராஷு வரத்துக்கு முன்னாடி அந்த பாட்டம்ல இருந்து திருப்பி மார்க்கெட் எவ்வளோ பர்சன்ட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 150% மார்க்கெட் வந்து இட் ஸ்டார்டட் டு கோ அப். போயிட்டு தான் இந்த கிராஷ்ன்றது கீழே வந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்லனா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ப்ளஸ் 2020 கோவிட் கிராஷுக்கு 2019 நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியாச்சு மார்க்கெட்டில் கிராஷ் வரும். எல்லாருமே இதை ரெடியாக இருங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த டைமில் ஹோல்ட் பண்ணாதீங்க, எல்லாமே விற்றுருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய செல்லிங் போகும்போது ஃபியூச்சர்ஸில் செல்லிங் நம்ம ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போனா தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். மேபி ஒரு சின்ன கிளிப்பு கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். 1929 அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 years சைக்கிளில் கரெக்டாக வரக்கூடியது 2019. கரெக்டாக இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இயர் 2019. இதுலேருந்து 2020 we can expect a major financial crisis or a stock market plunge in the market, right? இப்போ பார்த்தீங்களா, ஸோ நம்ம இதே ஏற்கனவே கோவிட் கிராஷை ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு, ரைட்? இப்போ கோவிட் கிராஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு, எப்போவும் ஏறுற மாதிரியே மார்க்கெட் ஸ்டார்ட் டு மூவ் அப். கோவிட் கிராஷ் கிட்டத்தட்ட 40% மார்க்கெட் ஏரோடாச்சு, திருப்பி ஏற ஆரம்பிச்சு. ஏறி இப்போ எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 245%. கோவிட் கிராஷில் இருந்து மார்க்கெட் இப்போ எவ்வளோ மேலே போயிருக்குன்னா 250% கிட்ட மேலே ஏறிடுச்சு, ரைட்? இப்போ மார்க்கெட் மேலே இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ கிராஷ் கிராஷ் கிராஷ். ஆனால் இதுக்குள்ளே இப்போது ஓகே, இப்போ இதில் ஒன்று பார்த்துட்டே வரோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்றது கவனிச்சிங்களா? அது என்னன்றது இப்போ ஃபஸ்ட்டு கவனிப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் நோட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராஷஸ் எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன காமன் பார்த்தீங்கன்னா, மினிமம் 30% வந்ததை மட்டும்தான் நம்ம இன்னமே கன்சிடர் பண்ணியிருக்கோம், கிராஷாகவே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த ஒரு 5% கீழே வருது, 10%லாம் வரதெல்லாம் வந்து கிராஷ்ன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். அது வந்து மினிமம் 30% ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு என்ன சொல்லுது, அவங்களோட டோட்டல் நெட்வொர்த்தை எடுக்கும்போது தான் வி கன்சிடர் இட் ஆஸ் அ கிராஷ், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னன்ற புரியுதா? ஸோ இந்த ரூல்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ ரூல் நம்பர் 1 இஸ் மினிமம் 30% கீழே வந்தால் மட்டும்தான் வி கன்சிடர் இட் ஆஸ் கிராஷ். செகண்ட் திங், ஸோ செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இந்த 30% கிராஷ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 months வந்துடும்.
இது 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கனாலே இந்த 30% மார்க்கெட் என்ன ஆகிடும், கிராஷ் ஆகிடும். அப்போ தான் அது கிராஷ்னு கன்சிடர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே 10% மேலே என்ன ஆகிட்டு இருக்கோம் மார்க்கெட். ஒரே மாதத்தில் 15% ஒரு கேண்டல்லே விழும், இல்லை 20% விழும். இதை தான் வி கன்சிடர் இட் அஸ் எ கிராஷ். ஸோ 2 to 3 monthsக்குள்ளேயே மார்க்கெட் என்ன ஆகிடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 30% வந்துடும். இல்லை மார்க்கெட் வந்து 8 மாதம் இல்லை 1 வருஷம், 8 மாதத்துலேருந்து 12 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மாதம் 4%, 5% இறங்கி 12 மாதத்தில் வந்து நிற்குதுன்னா இதை வந்து கிராஷ்ன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கிராஷ்ன்றதுக்கு மீனிங் என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். முதல்ல கிராஷ் இஸ் பேனிக் செல்லிங். பேனிக் செல்லிங்னா என்னென்னா, ஒரு விஷயம் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து திருப்பி ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயாச்சு. அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் போயிட்ட பிறகு இது ஏன் ஹையஸ்ட்டுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அக்யூமுலேஷன்லேருந்து திருப்பி வந்து ஒரு ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸுக்கு என்னென்னு பேருன்னா ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். திருப்பி இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து திருப்பி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, இதுக்கு பேர் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு அடுத்தது திருப்பி வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா இதுக்கு பேர் ரீடிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து கீழே வந்துட்ட பிறகு மறுபடியும் எங்கே வந்துடும்னா மார்க்கெட் மறுபடியும் இதே அக்யூமுலேஷன் ஃபேஸுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சராக மார்க்கெட் வந்து நார்மலாக ஏறுறது இறங்குது. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருந்து இப்போ எல்லாமே மேலே ஏறிட்டு இருக்கு. இதுக்கு தான் நான் கிராஷ் டு கிராஷ் எடுத்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு கிராஷ் வந்துச்சு. கிராஷ் வந்து இந்த பாட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்துட்டு கிட்டத்தட்ட மார்க்கெட் என்னாச்சு, 55% மார்க்கெட்டு ஃபால் ஆகிடுச்சு. இப்போ ஃபால் ஆகிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி எவ்வளோ பர்சன்ட் ஏறிச்சு, கிட்டத்தட்ட 180% கிட்ட எவ்வளோ ஏறிச்சா. இப்போ ஏறிட்ட பிறகு ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தே ட்ரை டு செல் இட் ஆஃப். ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்டும் அப்படியே புஷ் பண்ணி 500% 1000% ஏற போகிறது இல்லை. ஒரு சர்டன் அமௌண்ட் போக போக கண்டிப்பாக மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, நான் அந்த கரெக்ஷனை பற்றி அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கரெக்ஷன் தான் என்னென்னா, இட்ஸ் கால் ரீஅக்யூமுலேஷன். ஒன் ஆஃப் தி டெர்மினாலஜி டெக்னிக்கலாக பார்க்கும்போது கரெக்ஷன்ஸும் ரீஅக்யூமுலேஷனும் ஒன்று. அதே மாதிரி கரெக்ஷனும் ரீடிஸ்ட்ரிபியூஷனும் ஒன்றுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 180% போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அங்கங்கே இறக்கம் கொடுத்துட்டு மேலே ஏறும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரீஅக்யூமுலேஷன் ஆர் கரெக்ஷன் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது சரி ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஃபைனலி இட் கேம் டு தி டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்துடுச்சுன்னா இங்கே தான் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேட்டட்னா இந்த பலூன் மாதிரி தான், காற்றை ஊதி பெருசாயிடுச்சு. இப்போ பெருசாகிட்ட பிறகு என்னென்னா, யாரோ ஒருத்தர் வந்து வெடிக்கும் போது மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். இப்போ ஃபால் ஆகும்போது எப்படி ஃபால் ஆகும்னா, இது வந்து பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்க. கிராஷ்ன்றது வந்து ஸ்டெடி செல்லிங் பண்ணுறது பேர் கிராஷ் இல்லை, பேனிக் செல்லிங் பண்ணால் தான் அது கிராஷ். பேனிக் செல்லிங்னா ஒரே நாளில் 8% மார்க்கெட் டவுன், 5-6% ஒரே நாளில் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பாக பேசுவாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கிராஷ். கிராஷோட ஸ்டார்டிங். அந்த இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் நடக்கும். நீங்கள் இந்த கரெக்ஷன் ஃபேஸில் வந்து இது நடக்காது. இது மீடியாவில் சின்னதாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி 1% 2% விழுந்துச்சுனாலே ஐயோ கிராஷ் ஆயிடுச்சு. அந்த கிராஷே சொல்ல தெளிவாக மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும். தே நோ வாட் இஸ் அ கிராஷ் அண்ட் வாட் இஸ் அ கரெக்ஷன், ரைட்? இப்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்துட்ட பிறகு ஃபால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 4% 5% மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கும், கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஜர்க்காவும் திருப்பி கீழே வரும், திருப்பி ஒரு 2% ஏறும், மறுபடியும் ஒரு 5% கீழே விடும். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் நடக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் பாட்டம்லேருந்து டாப் போயிட்ட பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு வந்துடும். சரி, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்துச்சுன்னா இது எப்படி வந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ரூல்ஸை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன, மினிமம் 30% வந்தால் தான் கிராஷ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். செகண்டு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வருதுன்னா அந்த 30% ஃபால்ன்றது எப்படி வந்துடும்னா கிட்டத்தட்ட 2 to 3 monthsக்குள்ளே வந்துடும். அது வந்ததுனாலே கிட்டத்தட்ட ஓகே மார்க்கெட் கிராஷ் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு, ட்ரெண்டு இப்போ டவுனில் தான் இருக்குது, இப்போது நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குகிற டைம் இல்லை, பாட்டம் ஃபிஷிங்கில் கீழே வந்துட்ட பிறகு வாங்கணுன்ற ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்துட்ட பிறகு மார்க்கெட் என்னாகும், திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், ரைட்? இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஒரு மார்க்கெட்டுன்றது ஏற்றம் இறக்கம் எப்படி ஏறணும்னா அக்யூமுலேஷன், ரீஅக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன், மறுபடியும் பேக் டு அக்யூமுலேஷன். இப்படி தான் மார்க்கெட்டுன்றது மூமெண்டம் அப் அண்ட் டவுன் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ கமிங் பேக் டு த ரூல்ஸ். ஸோ இப்போ ரூல்ஸ் பார்த்துலாம். தேர்ட் ரூல் என்னென்னா, இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு 2 to 3 monthsக்குள்ளே வராமல் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வருது அப்படின்னா அதை வந்து வி கன்சிடர் இட் அஸ் அ கரெக்ஷன்.
லாஜிக் புரியுதா? இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே வரது தான் வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம், கிராஷ்னு கன்சிடர் பண்ணுறோம். இல்லை மார்க்கெட் வந்து 5 மாதம் 6 மாதம் பொறுமையாக 4% 2% மாதத்துக்கு இறங்கி 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 வருதுன்னா தட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ கிராஷ். அதே மாதிரி ஒரு கரெக்ஷனுக்கு ரூல் இருக்குது. இது வந்து கிராஷுக்கான, இது கிராஷ் ரூல். ஸோ இப்போ கரெக்ஷனுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷனுக்கான ரூலு மார்க்கெட் வந்து மினிமம் 5% கீழே வரணும். ஃபஸ்ட்டு ரூலே என்னன்னா மினிமம் 5% தாண்டணும் மார்க்கெட். இந்த 1% 2% வரதெல்லாம் கரெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். 5 to 10% மார்க்கெட் 5லேருந்து 10% டவுன் ஆனால் தான் இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கரெக்ஷன். அந்த கரெக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிராஷ் மாதிரி இருக்காது. ஒரே நாளில் 5% விழுறது அப்படி இருக்காது. ஒரு மந்த்துக்குள்ளேயே ஸ்லோவாக என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஒரு நாளைக்கு 1.5% 2% ஸ்லோவாக இறங்கி ஏறி ஃபைனாக ஒரு 5% 10%. இந்த கரெக்ஷன்ன்றது எவ்வளோ வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25% வரைக்கும் கரெக்ஷன் போகும். சார் என்ன சார் 25னா அப்போ 30% வந்தால் கிராஷ் ஆகிடுவேனா? அதுதான் சொன்னல, ரூல் நம்பர் 2 மறந்துடாதீங்க, ஃபாஸ்ட்டாக வரணும். இந்த 25% கிராஷ் மாதிரி வராது, ஜஸ்ட் ஸ்லோவாக 1 by 1 வந்துட்டு இருக்குமே தவிர இட் டசன்ட் கம் இன் 2 to 3 months. இந்த 25% வரதுக்கு மினிமம் 4 months மேலே ஆகிடும். ஆனால் பொறுமையாக மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வந்து அந்த 25% கூட வரும். ஆனால் இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் கிராஷாக, இதை கரெக்ஷனை தான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ரூல் படி மினிமம் 2 to 3 monthsக்குள்ளேயே மார்க்கெட் ஃபால் ஆனால் தான் வி கன்சிடர் இட் ஆஸ் அ கிராஷ். ஸோ இந்த ரூல்ஸ் புரிஞ்சுதா? ரூல்ஸ் நம்பர் 1 30% மினிமம் இருந்தால் தான் அதை கிராஷ்னு கன்சிடர் பண்ணுறோம். 2வது ரூல் அதே 30% 2 to 3 monthsக்குள்ளே வந்தால் தான் அது கிராஷ். இல்லையா, செகண்ட் ரூல் படி 5 to 10% மார்க்கெட் டவுன் ஆச்சுனாலும் அது ஸ்லோவாக ஆகுதுன்னா வி கன்சிடர் இட் ஆஸ் அ கரெக்ஷன். மேக்ஸிமம் 25% வரைக்கும் கரெக்ஷன் மார்க்கெட் கொடுத்தாலும் ஆனால் 3 months டைம் பீரியடுக்கு வராமல் மோர் தென் 4 months 5 months 6 months போகும்போது வி கன்சிடர் இட் ஆஸ் அ கரெக்ஷன் பீரியட். இப்போ இந்த ரூலை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல கிராஷ் கரெக்ஷன்ட்டு அதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கிராஷை ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். கிராஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை டெஸ்டிங்கில் வச்சுப்போம். இப்போ ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்து அனௌன்ஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆகிட்ட பிறகு எப்படி ஃபால் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்து இமீடியட்லி டாப் டு பாட்டம் 2 மாதத்தில் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு 36% வந்துடுச்சு. ஸ்பீடு தெரியுதா? ஒரு கிராஷ்ன்றது அதுதான். நீங்கள் எதிர்பார்க்குறத காட்டிலும் பேனிக் செல்லிங்கும் போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஒரு நாள் 5% 7% மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கும், ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பேனிக்கில் செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து என்னென்னா பயப்படுறாங்க. ஐயோ வச்சுருக்க ஸ்டாக்கெல்லாம் போதும், விற்றுட்டு போயிடலாம், இருக்குது இது மேலே எதுவுமே என்னால் லாஸ் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு விற்று மார்க்கெட் இறக்கும். அதுதான் பேனிக் செல்லிங். நீங்கள் பார்த்தீங்களா 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 36% என்ன ஆயிடுச்சு, ஃபால் ஆயிடுச்சு. தட் இஸ் பேனிக் செல்லிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்த இது கிராஷ் எங்கே வருது, நமக்கு .com பபுள் கிராஷ். இப்போ .com பபுள் கிராஷ் எடுத்துப்போம். என்ன ஆகுது, 3 மாதத்தில் எத்தனை % ஆகிடுச்சு? ஸோ ஜஸ்ட் இன் 61 days, அதாவது 3 monthsக்குள்ளே மார்க்கெட் ஃபெல் 32%. தெரியுதா அந்த ரூல்ஸு? 2 to 3 monthsக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் 30% வரைக்கும் கரெக்ஷன் சாலிடாக கீழே விழும்போது ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 10-15% விழும்போது தான் தே கெட் இன் டு அ பேனிக் ஸ்டேட். இதுதான் கிராஷ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த கிராஷு பட்ஜெட் கிராஷ். இது பார்த்தாலே தெரியும், ஒரே கேண்டல்லே உங்களுக்கு 35% வந்துச்சு. சாரி 35% ஒரு கேண்டல்லே வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்தது எப்போ கிராஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபால் 30% இன் சிங்கிள் கேண்டல். ஒரே மாதத்தில் 30%, 2 மாதத்துலேயே 30% வந்தது. தென் வி கன்சிடர் இட் அஸ் அ கிராஷ். திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ஏறிச்சு. அண்ட் ஃபைனலி குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது. கிரைசிஸ் வந்த உடனே இமீடியட்டாக என்ன ஆச்சு, மார்க்கெட்டு ரியாக்டாக வருது. ஒரே மாதத்தில் எத்தனை %? ஸோ 1 monthல இட் கேம் டு 30%. தெரியுதா? ஒரே கேண்டல் ஒரே மாதத்தில் 30% என்ன ஆயிடுச்சு, கிராஷ் வந்து டோட்டலாக மார்க்கெட் எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல. மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால். ரைட், அடுத்தது வருவோம். இதுக்கு அடுத்த கிராஷ்ன்னு சொல்லக்கூடியது கோவிட் கிராஷ். நம்ம COVID-19 கிராஷ் வருது. அந்த COVID-19 கிராஷ் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்னாச்சு, 39% 3 months 1 2 3 3 மாதத்தில் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் கோவிட் பீக்கு போகும்போது கிட்டத்தட்ட 40% மார்க்கெட் ஃபெல். இதுதான் கிராஷ். கிராஷ்ன்னும் போது பேனிக் செல்லிங்கில் மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளே மார்க்கெட் என்ன ஆகிடும், டோட்டலாக செல் ஆஃப் ஆகிடும். இதுதான் மார்க்கெட் கிராஷ்ன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதுவே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறைய இடத்துல விழுந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம், கரெக்ஷன்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அந்த கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதுவே கரெக்ஷன் வருவோமா, இப்போது பின்னாடி இருந்தே வருவோம். இப்போ இங்கே பாருங்க, இது 2008 கிராஷ் நடந்த இடம். இது 2008 கிராஷ், ரைட்? யா. ஸோ 2008 கிராஷு கீழே 60% விழுந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் இட் ஸ்டார்டட் டு மூவ். ஆனால் இது மூவ் ஆனாலும் இது திருப்பி 28% வந்திருக்கு. ஆனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணல கிராஷாக. ஏன்னா நம்மளோட ரூல் படி என்ன ஆகணும், 30% விழணும். அதே 30% 3 மாதத்துக்குள்ளே விழுந்தால் தான் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ கிராஷ். அண்ட் இப்போ இதோட இது லெவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்கு, டாப் எடுத்துட்டு டாப்லேருந்து 3 மாதத்துக்கு 15%, அதுக்கப்புறம் 18%, அதுக்கப்புறம் ஸ்லோவாக போய் 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 ஃபைனலாக 28%, கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஒரு 1.25 வருஷம் கிட்ட ஆகி அதுக்கப்புறம் என்ன இருக்குது 28% வந்திருக்கு. அப்போ இதை வந்து இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ண பேர் இந்த 1 இயர் ட்ராவலு, ஆனால் 28% ஃபால். இதை கிராஷாக கன்சிடர் பண்ணோன்னே கிடையாது. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் கரெக்ஷன். அப்போ இது என்னன்னா, இப்போ இங்கே 60% விழுந்துட்டு மார்க்கெட் ஏறிச்சு பார்த்தீங்களா, அந்த ஏற்றத்துக்கான இறக்கம். அப்போ இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸு. இது என்னன்னா, திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அக்யூமுலேஷன். அப்போ அக்யூமுலேஷன் வந்துட்ட பிறகு மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் போயிடாது. நான் அதே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அக்யூமுலேஷன் நெக்ஸ்ட்டு ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். அப்போ இந்த ஃபேஸ் தான் என்ன ஃபேஸு, திஸ் ஃபேஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ரீஅக்யூமுலேஷன். இப்போ தெரியுதுங்களா? அப்போ ஒரு ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸஸ் ஒரு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போகுது. அப்போ திருப்பி இங்கேருந்து போய் மறுபடியும் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ரீஅக்யூமுலேட் பண்ணுறாங்க. இப்போ ரீஅக்யூமுலேஷன் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஃபைனலி கோவிடுக்கு வருது. கரெக்ஷன் 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 ஃபுல்லாக கரெக்ஷன்ஸ் அக்யூமுலேட் பண்ணி 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 இதெல்லாம் எதுக்கு திரும்ப பண்ணுறாங்க? முதல்ல கரெக்ஷன் எதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ஷனை வந்து ரீட்டைலர்ஸ் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு ரீட்டைலர் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷனையே கிராஷ்னு நினச்சி பயந்துட்டு ஓடிடுவாங்க. சரி, அதனால தான் தேர் இஸ் அ ஃபேமஸ் சேயிங் இன் தி மார்க்கெட். என்னென்னா, செல் த நியூஸ், பை த மார்க்கெட். நியூஸில் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நியூஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுன்றாங்களா, அப்போ அந்த செல்லுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த செல்லு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் போய் என்ன பாருங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு பெரிய பெரிய மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய இதுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் செல் பண்ணணும். அப்போ செல் பண்ணணும்னா உங்களை தான் செல் பண்ண வைக்கணும். அப்போ செல் பண்ண வைக்கணும்னா உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து எப்போ விற்றுருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரே மீடியம் எதுனா மீடியா தான். மீடியா இந்த சென்ஸ் ஆர்டிக்கலாக இருக்கலாம், பிளாக்ஸாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நியூஸஸாக இருக்கலாம். இதுதான் வந்து இப்போ இந்த வால் ஸ்ட்ரீட் இங்கே நியூஸ் வருது, வால் ஸ்ட்ரீட் நியூஸ் வருது, இந்த நியூஸ் வருது, அந்த நியூஸ் எல்லாமே பேனிக் செல்லிங். எல்லாருமே செல்லு பெரிய ப்ரொஃபஷனல் செல்லுன்னு சொல்லிட்டாரு, மார்க்கெட் கீழே விழுந்துடும், ஒரு 10% விழும், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிடும். இது என்னன்னா, நீங்கள் விற்றால் மட்டுமே அவங்க வாங்க முடியும். அப்போ உங்களை விற்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நியூஸ். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, செல் த நியூஸ் அண்ட் பை த மார்க்கெட். அப்போது ஒரு வாட்டி இந்த இடத்துலலாம் வரும்போது, இந்த கரெக்ஷன் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, பயங்கர பேனிக் செல்லிங், மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் பயங்கர ரெட்டு, சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் விழுந்தது, 2000 புள்ளிகள் விழுந்ததுன்னொடனே எல்லாருக்கும் பேனிக் ஆகும். ஐயோ, நம்ம திருப்பி வச்சிருக்க காசு இன்னும் இறங்கிடுச்சுன்னா எதுக்கு நான் வந்த வரைக்கும் சரி விட்டோம் 5% 10% போனதான் போச்சு, இது வேணாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் விட்டு போயிடலாம். அந்த 10% அவங்களுக்கு போதும், அந்த ஸ்டாக் தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் விற்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அக்யூமுலேட் பண்ணி 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 எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்போ டாப்புக்கு வந்த பிறகு யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு நியூஸ் வரும், என்னென்னா கீழேருந்து மார்க்கெட் 150% ஏறிடுச்சு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து என்ன ஆயிடுச்சு, குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 150%. இப்போ திருப்பி ரீட்டைலர்ஸ் கூடுவாங்க உள்ளே வாங்க, ஏன்னா அவங்க விற்கணும். இப்போ அவங்க விற்கணும்னா என்ன பண்ணணும், யாராவது பை பண்ணணும். அப்போ பை பண்ணுறதுக்கு யாரை திருப்பி பிடிக்கலான்னா, வித்த ரீட்டைல் ட்ரேடர் ஏற்கனவே வெறுப்பில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம ஐயோ வித்துட்டோமே, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு உட்காந்துட்டு இருப்போம். இப்போ ஒரு நியூஸில் எதாவது யாராவது சொல்லும் போது, இல்லை மார்க்கெட் ஏறிடுச்சு, இன்னும் ஏறப்போகுது 150%, அடுத்தது 200% மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு எல்லாருமே போய் இந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வாங்கினா எல்லாருமே குடுகுன்னு ஓடி போய் வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்க போகும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க வச்சிருக்க ஸ்டாக்கெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு வந்தவொடனே தான் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால் லைக் அ கிராஷ். புரியுதா? இது ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ்ட்டாக முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ கோவிட் கிராஷ் வரதுக்கு முன்னாடியே கிராஷ் வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணோடனே என்னோட பொசிஷன்ஸும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பொசிஷன்ஸ் என்ன பண்ணாங்க, அலோகேட் பண்ணி சேஃபாக போயிட்டாங்க. கரெக்ஷன் கிடையாது, கிராஷுக்கு தான் சொல்கிறேன்.
இப்போ கரெக்ஷனில் வந்து நான் வந்து என் ஸ்டாக்ஸை விற்க போகிறது இல்லை, செல் சைடில் போயிருக்க மாட்டேன். கீழே வர வர ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு பை பண்ணிகிட்டே வருவேன். ஒன்ஸ் மார்க்கெட் திரும்பும் போது மொத்தமாக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். கிராஷ்னும் போது விற்றுட்டு கீழே வந்துட்டு பிறகு வாங்கணும். ஓகே ரைட். இப்போ புரிஞ்சுதா ஒரு மார்க்கெட்டு? அப்போ இது எல்லாமே இதுக்கு சரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட பாருங்கள் நீங்கள். இப்போ என்னாச்சு, திருப்பி டாப் அடிக்குது, டாப் அடிச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து 18% கீழே வந்துருக்கு. ஆனால் அந்த 18%க்கு எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரியுதா? 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 8-9 மாதம் என்ன ஆகுது, மார்க்கெட்டு ஸ்லோவாக தான் கீழே வருது. பார்க்க முடியுதுங்களா? திருப்பி அங்கேருந்து மேலே ஏறுது, மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகுது, ஏறின மார்க்கெட்டு திருப்பி கீழே வருது. ஆனால் அது எத்தனை மாதத்தில் வருதுன்னா 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 4 to 5 months ஆகுது. அந்த 10% கரெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் 5 months. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி கிராஷில் பார்க்கும்போது என்ன ஆச்சு, ரூல் படி 2 to 3 monthsலேயே என்ன ஆச்சு, நமக்கு 30% கிராஷை மினிமம் மார்க்கெட் வந்து கொடுத்துரும். ரைட். இப்போது இந்த சினாரியோலாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போது இதுதான் ஹிஸ்டாரிக்கலாக நடக்கிறது. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக நடக்கும்போது இந்த கிரைசிஸில் எல்லாத்துலேயுமே எஃப்ஐஏஸோட செல்லிங் இருக்கும். இந்த ஒரு கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷனோட எல்லா இடத்துலையும் எஃப்ஐஏஸ் வந்து செல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 1 லட்சம் கோடி செல்லாக இருக்கும். அந்த டைமில் டாக் ஆஃப் த டவுனாக மார்க்கெட் செல்லிங் எஃப்ஐஏ செல் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் கிராஷ்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கிராஷாக கரெக்ஷனான்றது நாம் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கரண்ட் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிட போகுது. ரைட். இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து போன கோவிட் கிராஷ்லேருந்து 245% ஏறிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு பயமே என்னென்னா, 250% ஏறிடுச்சு, மார்க்கெட் 25,000 தாண்டி போயிடுச்சு, கண்டிப்பாக கிராஷ் தானே வரணும். ஏன் வரணும்? கரெக்ஷன் கூட வரலாம்ல. ஆமாம், இப்போ கரெக்ஷனாக இல்லையான்றது நம்ம ரூல்ஸ் வச்சு செக் பண்ணுவோம். இப்போது ரூல்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு, இதுதான் டாப்பு. ஸோ 26 எவ்வளோ வர போயிரு டாப்பு, அரௌண்ட் 26,277 டாப் எடுத்திருக்கேன். அங்கேருந்து ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்டு மந்த், இதுதான் 3வது மாதம். இந்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்லேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது அது தெரியுதா? இப்போது இந்த டாப்லேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எவ்வளோ பர்சன்ட் கீழே வந்திருக்குன்னா 9.5%, 9.3% என்ன இருக்குது மார்க்கெட்டு, 9.39% கீழே வந்திருக்கு. எத்தனை மாதத்தில்? இன் 3 months. இது தேர்டு மந்த்து. ரைட். அப்போது இது வந்து கிராஷாக மாறணும்னா இந்த 3வது மாதம்னா இந்த மாதத்துலேயே மார்க்கெட் கிட்டத்தட்ட எவ்வளோ வேணும், 20% கீழே வேணும். 21% மார்க்கெட் இந்த மாதம் கீழே விழுந்தாதான் தென் வி கன்சிடர் திஸ் ஆஸ் அ கிராஷ். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கன்னா 21% ஒரே மாதத்தில் விழணும்னா நவம்பரில் ஏதாவது பெருசாக நடக்கணும். ஆனால் நமக்கு ஏற்கனவே பெரிய யூஎஸ் எலெக்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இல்லை மேபி ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் நிஃப்டி வந்து 20-21% விழணும், அதுவும் ஒரே மாதத்தில். இப்போ ஆல்ரெடி 10 தேதி தாண்டிடும். இன்னும் 15 நாள், ஒரு 15-12 ட்ரேடிங் செக்ஷன்ஸில் 20% விழுந்தால் தான் வி கேன் கன்சிடர் திஸ் அஸ் அ கிராஷ். அப்படி இல்லையா திருப்பி நம்ம எந்த ரூல் நம்பர் 2 வந்துடும். அப்போ இது என்ன கன்சிடர் ஆகிடும், திஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கரெக்ஷன். இப்போ லாஜிக் புரிஞ்சிச்சா? இப்போ இத்தனை நாள் ரிவ்யூ பார்க்கும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகலை, டவுன் ட்ரெண்ட் இல்லை, கரெக்ஷன் சொன்னதுக்கான என்ன சொல்கிறது, ரூல்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ நான் ரிவ்யூ கொடுக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க முடியாது. தேர் இஸ் அ சர்டன் என்ன சொல்கிறது, இவ்வளோத்தையும் நான் அந்த ஒரு 10 minutes வீடியோக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் நீங்கள் ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னென்னா நிறைய பேர் நம்மளோட வெல் விஷஸும் இருந்தாங்க. என்னென்னா சார் நான் உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் மார்க்கெட் கீழே விழுது, நீங்கள் திருப்பி இன்னும் இல்லை ட்ரெண்ட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகலை, பை ட்ரெண்டில் தான் இருக்குது, கிராஷ் கிடையாது இதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் அது தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் யூஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது எக்ஸ்ப்ளனேஷனு என்னோட வியூ பாயிண்ட் இப்போ என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டாக நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னோட ரூல்ஸ் படி நான் இத்தனை வருஷம் பேக் டெஸ்டிங் பண்ணி நான் பார்த்த ரூல்ஸ் படி இந்த இடம் வந்து கிராஷ் ஆனால் கிடையாது, திஸ் இஸ் கரெக்ஷன். இப்போ புரியுதுங்களா? ஏன் நான் திருப்பி கரெக்ஷன் தான் இது, மார்க்கெட் கீழே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள், கீழே வந்தால் இது வந்து என்னென்னா திஸ் இஸ் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ், நாட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக இருந்தால் இந்நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு மார்க்கெட் 5% 6% ஒரே நல்ல ஸ்ட்ரோக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயினாக பண்ண முடியும். ஏன்னா மேபி இது வந்து நான் சப்ஸ்கிரைபர் எல்லாமே சரி தெரிஞ்சுக்கினா தான் அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹார்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்க முடியும். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் ஒரு 5% விழுந்துச்சுன்னா உடனே பேனிக் ஆக மாட்டீங்க.
ரூல் படி நீ ஒரே மாதத்தில் 30% வந்தியா, தென் வி கன்சிடர் இட் ஆஸ் அ கிராஷ். இல்லையா, தென் இட் இஸ் அ கரெக்ஷன். இந்த சினாரியோவை பார்க்கும்போது இது கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கே தவிர இட் இஸ் நாட் இன் அ கிராஷ் மார்க்கெட். அதனால தான் என்ன சொன்னோன்னா, கரெக்ஷன் ஃபேஸ்ன்றது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இந்த அக்யூமுலேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அக்யூமுலேஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் திருப்பி ஒரு இடத்துலையும் இது வந்து ரீஅக்யூமுலேஷன் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ரீஅக்யூமுலேஷன் இன்னொரு பேர் தான் வி கால் இட் அஸ் கரெக்ஷன்ஸ். அப்போ இப்போ மார்க்கெட் கிராஷா கரெக்ஷனா, ரீஅக்யூமுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனான்றது நீங்களே இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருக்க நம்ம கூடிய நிஃப்டி ஃபேஸ் வந்து இட் இஸ் பியூர் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். ஸோ இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக பேனிக் செல்லிங் கொஞ்சம் தான் இருக்குமே தவிர, இதில் பேனிக் யார் செல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட்டைலர்ஸ் தான். இதில் யாரை பலிக்கடா ஆகுவாங்கன்னா, இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, நியூஸை கொடுத்து செல்லாக போகுது எல்லாத்தையும் விற்றுடு, பாட்டம் வந்தவொடனே வாங்கிடுவோம். ஆனால் பாட்டம் வரும்போது நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா பாட்டம் வந்துட்டவொடனே மார்க்கெட் என்ன ஆகிடும், திடீர்னு ஜம்ப் ஆனவொடனே சரி போனால் கொஞ்சம் கீழே வந்தால் வாங்கிக்கலாம், கடைசி வரைக்கும் வாங்க மாட்டீங்க. மார்க்கெட் அதுக்கப்புறம் பிச்சுட்டு மேலே போய்டும். அதுக்கப்புறம் ஐயோ மேலே போயிடுச்சு, கிராஷ் வந்தால் வாங்குறேன். கடைசியில் என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, எமோஷனலாக நீங்கள் இது பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ என்னன்னா, கொஞ்சம் கீழே வரும், கீழே வந்துட்ட பிறகு மார்க்கெட் திடீர்னு ஒரே கேண்டில் மார்க்கெட் ஏற்ற பிறகு இது என்ன, ஐயோ வாங்கலையேன்ற, சரி கொஞ்சம் கீழே வந்தால் வாங்கலான்ட்டு மார்க்கெட் என்ன ஆகிடும், புது ஹை போயிடும். ஹையெல்லாம் போயிட்ட பிறகு நியூஸ் வரும் என்னென்னா, மார்க்கெட் உச்சத்தை எட்டியது, நெக்ஸ்ட் டார்கெட் 30,000 அப்படின்னோடனே நம்ம விட்டது எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் வாங்கிங்க பாருங்க. அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை போட்டுட்டு மொத்தமாக மார்க்கெட் என்ன ஆகிடும், கீழே வந்துடும். ஸோ இதனால தான் சொல்கிறேன் நான், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பி சேஃப். நம்ம ட்ரேடர் சூஸ் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அட்லீஸ்ட் மார்க்கெட்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு ஹார்ட் அர்ன் மணியை லூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது செகண்ட் திங், எடுத்துகிட்டு வந்த காசை லூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக வைங்க. அதே மாதிரி இந்த கிராஷில் இது கரெக்ஷனில் வந்து ஸ்டாக்ஸை விற்கணும்னு அவசியம் கிடையாது, வச்சுக்கலாம். கீழே வர ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் ஏறும்போது எல்லாத்தையும் லாஸ் எல்லாம் ப்ராஃபிட் ஆகி, ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து காமிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1992 2022 வரைக்கும் பார்த்துற 30 வருஷம் சார்ட்டில் எப்போ மார்க்கெட் கீழே இறங்கினாலும் அதுக்கப்புறம் 2-3 மடங்கு ஏறி தான் இருக்கே தவிர இறங்குனதே சரித்திரம் கிடையாது. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஆஃப் நிஃப்டி. இதோட கேரக்டர் திருப்பி ரிப்பீட் ஆகுமானா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும், ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஸோ இதை பார்த்தோன்னே இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் தெளிவாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட்டு கீழே விழுந்தாலும் இட் இஸ் நாட் அ கிராஷ், இட் இஸ் ஜஸ்ட் அ கரெக்ஷன். பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட் விழுந்துச்சு, 1% விழுந்ததுன்னா கரெக்ஷன் தான், கிராஷ் கிடையாது. நிஃப்டியும் 250 பாயிண்ட்டுன்றது 1%, 2% 500 பாயிண்ட் விழுந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கரெக்ஷன், நாட் அ கிராஷ். இப்போது நான் சொன்ன ரிவ்யூக்கெல்லாம் உங்களுக்கு தெளிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிவ்யூ ப்ரிவியூவில் நம்ம என்னென்னா, மார்க்கெட் இப்போ கீழே வந்தாலும் நெக்ஸ்ட்டு ஃபேஸ், இப்போ ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் எவ்வளோ தூரம் வரலாம், இப்போ 10% வந்திருக்கா, அடுத்தது எவ்வளோ தூரம் போகலான்றது. அதனால தான் சொன்னேன் நான் 23,650 இந்த லெவல்ன்றது, இந்த லெவலில் பிரேக் ஆச்சுனா தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னன்றதே நான் சொல்ல முடியும். 23,650 உடைக்கும் போது அடுத்தது அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம், அடுத்து 23,000 22,000 அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10% வந்திருக்கு, முடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் திருப்பி ஃபுல்லாக ஏறிடுச்சு. அந்த மாதிரி ஏறப்போதா இல்லை அடுத்த ஃபேஸ் ஆஃப் கரெக்ஷன்னா 17%, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடைச்சாதான் அந்த கேண்டலோட ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு தான் வி கேன் ஐடென்டிஃபை. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒன்ஸ் மார்க்கெட் என்னன்றது தெளிவாக கொடுத்துட்ட பிறகு தென் வி கேன் கோ ஃபார் ட்ரேடிங், ரைட்? ஸோ இப்போது ஓரளவுக்கு கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலனாலும் திருப்பி இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரீட்டைல் ட்ரேடர் யாராவது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினெட்லி இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ மார்க்கெட்டில் டெக்னிக்கலில் இவ்வளோ விஷயங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேடர் சூஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக ஹிஸ்டாரிக்கலாகவும் கேரக்டராகவும் அனலைஸ் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வி அட் ட்ரேடர் சூஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணுன்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. மலேசியாவோட டேரக்ட் கிளாஸஸ் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணோம், அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பர் கால் பண்ணுங்கள், they'll give you all the details. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.